ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வேலையிலேருந்து வந்ததுக்கப்புறம் சும்மா மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய பழைய வீடியோஸ் வந்தது. அது வந்து எங்கள் அம்மாவோட வீடியோ. எதேச்சியாக அது வந்துச்சு. அதை பார்த்துட்டு ஒரே மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு. ஸோ அது என்னென்னா, நான் எங்கே போனாலும் எங்கள் அம்மா என் கூடயே இருப்பாங்க. அதோட ப்ரூஃப் தான் இது நான் போட்டிருக்க வீடியோ. எந்த இடத்துல இருந்தாலும் எங்கள் அம்மா வந்து ஈவினிங் ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்துட்டு அடுத்த நாள் காலையில் தான் போவாங்க. எவ்ரிடே வந்துடுவாங்க. நைட்டு நாங்கள் தனியாக தூங்குறதுனால துணைக்கு வந்துடுவாங்க. ஸோ அப்போ வந்து என்னென்னா, நான் எந்த இடத்துல இருக்கேனோ அங்கே தான் இருப்பாங்க. நான் கிச்சனில் இருந்தால் கிச்சனில் என் கூட வந்து இருப்பாங்க. ஸோ அதோடய வீடியோஸ் தான் இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள். எங்கே உட்காந்துட்ருக்கா பார்த்தீங்களா? இன்னொரு ஒரு ஸ்பெஷல் ஆளை காமிக்கிட்டுமா? ஓகே, இங்கே இருக்கிறது வந்து யாருன்னா என்னை பெற்ற தாய். நான் எங்கே இருக்கேனோ அங்கே தான் எங்கள் அம்மாவும் இருப்பாங்க. பெட்ரூமுக்கு போனால் பெட்டில் வந்து படுத்துக்குவாங்க. ஹாலுக்கு போனால் சோஃபாவில் வந்து படுத்துக்குவாங்க. கிச்சனுக்கு போனால் டைனிங் டேபிளில் ஏறி படுக்க முடியாது இல்லையா, அதனால் சேரில் உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ மாடிக்கு வந்து இந்த செடியை நட்டு வைக்கலான்ட்டு வந்தால் மாடியில் வந்து பாருங்கள் எப்படி கட்டாந்தரையில் படுத்துட்ருக்காங்கன்னு. இது வந்து எங்கள் அம்மா அண்ணாவோட பாப்பா பர்த்டே அப்போ நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போனப்போ எடுத்த ஃபோட்டோ. இதான் என்னோடய மொபைலில் எடுத்த லாஸ்ட்டு ஃபோட்டோ. எங்கள் அம்மாவோடது ஊஞ்சலில் உட்காந்துட்டு சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இது நடந்தது November 28, December 5 அப்போது இறந்துட்டாங்க.